கையெழுத்து வந்து அழகாக இருக்கணும். நம்ம எழுதுகிறம்போது எழுத்து வந்து அழகாக இருந்தால் நமது வாழ்க்கை அழகாக இருக்கும். நமது தலையெழுத்து அழகாக இருக்கும். எப்படின்னா, எழுதுறது ஒரு வேலை. ஒரு வேலை, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அழகாக செய்யணும். எழுதுறது மட்டுமே செஞ்சால் மட்டும் போதாது, அது அழகாக வேற செய்யணும். எந்த ஒரு வேலையும் செஞ்சால் மட்டும் போதாது, அது அழகாக வேற செய்யணும். அழகாக வேற வெளிப்படுத்தணும். பார்க்குறவங்களுக்கு அது அழகாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு வேலை. இப்போ சமைக்கிறீங்க அப்படின்னா, அந்த சமையலறை வந்து நீட்டாக இருக்கணும். சமைச்சு முடித்தா கண்ணா பின்னான்னு இருக்கக்கூடாது, அசிங்கமாக இருக்கக்கூடாது. ஒரு ஒரு அதில் ஒரு நேர்த்தி இருக்கணும், தூய்மை இருக்கணும் சமையலறை. அது மாதிரி எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, அதில் ஒரு அழகு இருக்கணும். அப்போ எழுதுறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் அழகாக எழுதணும். பார்க்குறவங்களுக்கு அழகாக இருக்கணும். நீங்கள் எப்படி எழுதினாலும் புரிஞ்சிக்க போகிறாங்க, அது ஒரு விஷயம். அதுக்காக நீங்கள் அதை அழகாக புரிஞ்சுக்கிற மட்டும் கிடையாது. ஒரு எழுத்து எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் உதாரணத்துக்கு பரீட்சையே எழுதுறீங்க, அதை திருத்துறாரு அப்படின்னா, அவர் திருத்துறதுக்கு புரிஞ்சால் மட்டும் போதுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதை வந்து அழகாக வெளிப்படுத்தணும். அப்போ அதை அவர் ரசிப்பார். நீங்கள் அழகுணர்வோடு ஒரு வேலையை செய்யணும். எந்த வேலையும் ரசித்து செய்யணும். அதுதான் உங்களுக்கு அந்த வேலை மூலம் கிடைக்கிற இன்பமே. அந்த வேலை மூலமாக உங்களுக்கு வந்து பின்னாடி பயன் கிடைக்கும், பணம் கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நிறைய வேலையை நம்ம தினம் செய்வோம். இன்றைக்கி நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ரசித்து பண்ணணும். அழகாக செய்யணும், அழகுணர்வோடு செய்யணும். அது அழகுணர்வோடு பார்க்குறவங்களுக்கு அழகாக தெரியணும். ஒரு வேலையை ரசித்து பண்ணணும். அந்த ரசனை திறனை இழந்துடவே கூடாது. அந்த ரசனை திறனை இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலை மற்றவங்களுக்கு பிடிக்காது. நாம் ரசித்தா தான் மற்றவங்க ரசிப்பாங்க. நாம் ரசிக்காத ஒன்றை மற்றவங்களால் ரசிக்கவே முடியாது. ஆக நாம் செய்கிற வேலை வந்து நமக்கு பிடிச்சிருக்கணும், ரசிக்கணும், ரசித்து பண்ணணும். அதுதான் அந்த வேலை மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மை. மற்றவங்க நம்மளை பாராட்டுறாங்க, நீங்கள் சூப்பராக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு 100 பேர் பாராட்டினாலும் நீங்கள் ரசிக்காமல் செய்கிற வேலையினால உங்களுக்கு எந்த பயனுமே கிடையாது. இந்த உலகத்தில் 1000 பேர் கூட பாராட்டலாம் நீங்கள் செய்த வேலையை, அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. அந்த வேலையை நீங்கள் ரசித்து பண்ணிங்களா, அந்த மாதிரி ரசித்து பண்ணியிருந்த வேலைக்கு தான் 2 பேர் பாராட்டினாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் ரசிக்காமல் ஒரு வேலையை செய்கிறீங்க, ஆனால் ஒரு 1000 பேர் உங்களை பாராட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாராட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. அது ஒரு வேலையில் நமக்கு, ஒரு செயலில் நமக்கு எது பயன், உண்மையான பயன் எதுனா, நாம் ரசித்து அந்த வேலையை செஞ்சுருக்கணும். நாம் செய்கிற வேலையை நாம் ரசிக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு 4 பேர் 5 பேர் பாராட்டினா கூட நமக்கு அது மிகப்பெரிய நிறைவாக இருக்கும். அப்போ இந்த ரசனை திறன் இருக்குல்ல, ரசித்து பண்ணுங்கிற அந்த வழக்கம் இருக்குல்ல, அது யாருக்கு வரும்னா தன்னடக்கம் இருக்கணும். நல்ல பண்பு இருக்கணும். இது வந்து சும்மா வந்துடுது. ஒரு வேலையை நீங்கள் ரசித்து பண்ணுறீங்க, அப்படி அழகாக வெளிப்படுத்துகிறீங்க, அது யாருக்கு வரும் அப்படின்னா தன்னடக்கம் இருக்கணும் அவங்ககிட்ட. இப்போ சிலர் வந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை சூப்பராக செஞ்சு முடிச்சிடுவேன், நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தன்னடக்கம் இல்லாமல் பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களால ஒரு வேலையை ரசித்து பண்ணவே முடியாது. அவங்க வேலையை மற்றவங்க ரசிக்கவும் மாட்டாங்க. அதனால் ஏன்னா ஒரு வேலை வந்து நீங்கள் அது செய்கிறதே மிகப்பெரிய கஷ்டம். அப்போ அதை நான் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவேன், சூப்பராக செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லும்போது உங்களுக்கு அந்த வேலையை பற்றி, ஒரு வேலைன்னா என்ன அப்படிங்கிற பற்றியே தெரில. ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது, அழகாக செஞ்சு முடிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறதே தெரில. ஏதோ சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வேலையை. அதனால தான் முன்கூட்டியே நான் செஞ்சு பாருங்கள், நான் எப்படி அசத்துறேன் பாருங்கள், எப்படி சூப்பராக செஞ்சு முடிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னடக்கம் இல்லாமல் பேசும்போது அவரால் அந்த வேலையை அழகாக செய்யவே முடியாது. ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், அதை மற்றவங்ககிட்ட காட்டுறோம், மற்றவங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னு எதிர்பார்க்கணும். மற்றவங்க நாம் நினைக்கிற மாதிரியே மற்றவங்க சொல்கிறாங்களா, நாம் அதை ரசித்தோம் அதே மாதிரி மற்றவங்க ரசிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பாருங்கள், நான் இந்த வேலையை பாருங்கள் சூப்பராக செஞ்சுருக்கேன், வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு படத்தை சூப்பராக வரைஞ்சிருக்கேன், செமையாக வரைஞ்சிருக்கேன், இதை பார்த்து என்னன்னு சொல்லிட்டு போங்க அப்படி சொல்லக்கூடாது. நான் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கேன் பார்க்குறீங்களா அப்படி பணிவாக கேட்கணும், மென்மையாக கேட்கணும், தன்னடக்கத்தோடு கேட்கணும். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கணும். அப்போ அவங்க பாராட்டும் போது ஓகே ரொம்ப நன்றி, அந்த மாதிரி ஒரு தன்னடக்கம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ரசித்து ஒரு வேலையை செய்ய முடியும். உங்கள் வேலை மற்றவங்க பார்வைக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு தன்னடக்கம் இல்லைன்னா நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சால் கூட உங்களை யாருமே வந்து உங்களுடைய வேலையை யாருமே ரசிக்கவும் மாட்டாங்க, உங்கள் வேலையும் மதிக்கவும் மாட்டாங்க. அது நல்லாவும் இருக்காது, நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க, உங்கள் வேலையும் அழகாக இருக்காது. அதனால் தன்னடக்கம் என்பது ரொம்ப முக்கியம். அழகாக ஒரு வேலையை செய்வதற்கு தன்னடக்கம் என்பது ரொம்ப முக்கியம். தலைக்கணமோ சுயதம்பட்டமோ
அப்புறம் ஒரு வேலை செய்வதற்கு முன்பாகவே அந்த வேலையை நான் சூப்பராக செஞ்சு முடிச்சிடுவேன், எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள், நீங்கள் எல்லோரும் அசந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே இந்த மாதிரி பேசக்கூடாது. அந்த நாவடக்கம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த இயல்பான ஆர்வம் நமக்குள்ளேருந்து வரும். ஒரு வேலையை ரசித்து செய்வதற்கான அந்த வழக்கம் நமக்குள்ளேருந்து வரும். இன்னும் சொல்லப்போனால் உணவு முறையில் கூட நிறைய கட்டுப்பாடு வேணும். அப்போ தான் நம்மளுடைய வேலையை நம்ம ரசித்து செய்ய முடியும். நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நாம் சாப்பிட்டா நம்மளால் ஒரு வேலையை அழகாக செய்ய முடியாது. ஏன்னா நாமளே ஒரு உணவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும். அப்படிங்கும்போது நாம் எப்படி ஒரு வேலையை ரசித்து செய்வோம்? நம்ம ஒரு வேலையை செய்யும் போதே நமக்கு நினப்பெல்லாம் நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள் மீது தான் இருக்கும். ஆக அடிமைத்தனமே ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு வேலையை ரசித்து செய்வதற்கு ஒரு அடிப்படையான தகுதிகளில் என்னென்னாக்கா, எந்த ஒரு விஷயத்துலையும் உங்கள்கிட்ட அடிமைத்தனமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சுதந்திரமானவராக இருக்கணும். உங்களை யாருமே படுத்தக்கூடாது. யாருக்கும் நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது. எந்த உணவுகளும் பொருளும் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வலிமையானவராக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வலிமையானவராக இருக்கீங்க. சிலர் அடிமைப்படுத்துகிற உணவுகள், அது சோறு பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க. 2 இட்லி சாப்பிடுவாங்க, 3 இட்லி சாப்பிடுவாங்க. ஆனால் இட்லி பூரி தோசை இதெல்லாம் அடிமைப்படுத்துறது தான். அதோட குணமே அடிமைப்படுத்துறது தான். ஆனால் அந்த உணவுகளை கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, 2 தோசை சாப்பிடுவாங்க, இல்லை 1 தோசை சாப்பிடுவாங்க, 2-3 இட்லி தான் சாப்பிடுவாங்க, கொஞ்சமாக தான் சோறு சாப்பிடுவாங்க. அப்போது அவங்களாம் அந்த உணவுகளை அடிமைப்படுத்தலை. அவங்க சாப்பிட்றாங்க, அதே சமயத்தில் அந்த உணவுகள் அவங்கள அடிமைப்படுத்தலை அப்படின்னு தான் அது அர்த்தம். அது இயற்கையாகவே இருக்கும். அவங்களுக்கு நிறைய சாப்பிட பிடிக்காது. சில டைமில் சாப்பிடாம கூட இருந்துருவாங்க. அப்போ இது கூட ஒரு நல்ல விஷயந்தான். அப்போ இப்படி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் அந்த உணவுகளை சாப்பிட்லாம். ஆனால் எல்லாருக்கும் அது கிடையாது. நிறைய பேரால் உணவுகளை கட்டுப்படுத்தவே முடியல. இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நிறைய 3 இட்லியோடலாம் நிறைய பேரால் நிறுத்தவே முடியாது. யாராவது 1-2 பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. 2-3 இட்லியோடு நிறுத்திப்பாங்க, 1 தோசையோடு நிறுத்திப்பாங்க. அவங்க கொஞ்சமாக சாப்பிட்ற வழக்கம் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. நிறைய பேர் நிறைய சாப்பிட்ற வழக்கம் தான் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய சாப்பிட்ற வழக்கம். அதனால் நாம் நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், ரொம்பவும் இந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு ரசனைத்திறன் இருக்காது. ரசனைத்திறன் யாருக்கு இருக்குன்னா, அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு இருக்காது. நல்லா சுதந்திரமாக இருப்பாங்க, கடினமாக உழைக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், அவங்களுக்கு தான் ரசனைத்திறன் இருக்கும். அதனால் ஒரு ரசனைத்திறனை நம்ம இழந்துடக்கூடாது. இழந்துட்டோம் அவ்வளோதான், வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் போயிடும். ஒரு வேலையை ரசித்து பண்ணணும். ஒரு எழுதுகிறோம் அப்படின்னா கையெழுத்து அழகாக இருக்கணும், அழகாக எழுதணும், ஏன்னா தானேன்னு எழுதக்கூடாது. அப்புறம் வாழ்க்கையிலே பிடிப்பு இல்லாமல் போயிடும். நம்ம செய்கிற சின்ன சின்ன வேலை, ஒரு டீ போடுறீங்களா, ஒரு தேநீர் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அந்த தேநீரை சுவையாக தயாரிக்கணும். அது மாதிரி ஒரு சின்ன உணவு சமைக்கிறீங்க, அந்த உணவை சுவையாக சமைக்கணும். அப்படி எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை அழகாக செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பிடிப்பு வரும். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையை ரசித்து வாழ்வீங்க. வாழ்க்கையை ரசிக்கக்கூடியவராக அப்போது தான் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு வாழ்க்கையை நம்ம ரசிக்கணும்னா, எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் அதை ரசித்து செய்யணும். அப்படிப்பட்டவர்களால் மட்டுமே வாழ்க்கையை ரசித்து வாழ முடியும், வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். நீங்கள் ஏன்னா கடமைக்கு நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அதில் ஒழுங்கில்லை, நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க, உங்களுடைய வேலையில் நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க, மற்றவங்க உங்களை இழிவாக திட்டுறாங்க. லஞ்சம் வாங்கும்போது அப்படி தான், நம்மக்கிட்ட லஞ்சம் வாங்குறவங்க, அவன் ஏதோ ரொம்ப புத்திசாலி மாதிரி நம்மகிட்ட வாங்குறான், அவனை எல்லோரும் திட்ட தான் செய்வாங்க. அவங்ககிட்ட ரசனைத்திறனே இல்லை, அவன் ஒரு கேவலமானவங்க அவங்களாம். அந்த மாதிரிலாம் நம்ம இருந்தால் ரசனைத்திறனே போயிடும், வாழ்க்கையில் உள்ள ரசனைத்திறனே போயிடும். அதனால் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும். அப்போ தான் இந்த வாழ்க்கையில் கட்டுப்பாடு வேணும், ஒழுக்கம் வேணும், ஒரு நேர்மை வேணும், கொள்கை வேணும். அப்போ தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை ரசித்து வாழ முடியும், அனுபவித்து வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கை மற்றவங்க பார்வைக்கு அழகாக இருக்கும். இப்போ ஒருத்தர் நேர்மையாகவே இல்லை, லஞ்சம் வாங்குறாரு, ஊழல் பண்ணுறாரு, கமிஷன் அடிக்கிறாரு, அவரை பார்த்தா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. மற்றவருடைய பார்வைக்கு இவருடைய வாழ்க்கை அழகாகவே இருக்குது. ஆனால் ஒருத்தர் நேர்மையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டார், நேர்மையாக இருக்கார். அப்படி இருக்கும்போது அவரை பார்க்கும்போது அவர் மற்றவங்க பார்வைக்கு அழகாக தெரிவார். அவரை ரசிப்பாங்க, வியந்து பார்ப்பாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையை அழகாக தெரிய வேண்டும் மற்றவர் பார்வைக்கு. அப்படின்னா நம்மக்கிட்ட நேர்மை வேண்டும், கொள்கை வேண்டும், நல்ல பண்பு வேணும், கட்டுப்பாடு வேணும், ஒழுக்கம் வேணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்யணும், நிறைய விஷயம். அந்த ரசித்து வாழ்க்கையை அனுபவிக்கிறது இருக்குல்ல, நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் ரசித்து செய்கிற அந்த நிறைய பேர் ரசனைத்திறனே இழந்துட்டாங்க.
சும்மா வாழ்ந்துட்டுருக்காங்க. சும்மா ஏனோ தானோன்ட்டு சொல்லிட்டு இந்த கட்டுப்பாடே இல்லாமல் வாழ்கிறது, உணவுகளை நிறைய சாப்பிட்றது, நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்றது, லஞ்சம் வாங்குறது, கையூட்டு வாங்குறது, கமிஷன் அடிக்கிறது, மற்றவங்களை ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதது, வியாபாரத்தில் விலை அதிகமாக வச்சு விற்கிறது, திருடுறது, இப்படி நிறைய இந்த மாதிரியான முறைகேடான நேர்மையாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள்னால மக்கள் ரசனை திறனை இழந்துட்டாங்க. அந்த அழகை இழந்து விட்டார்கள். அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிறைய பேர் ஏன் தொப்பையும் ஊழச்சதையோடு இருக்காங்கனாக்கா, அவங்க அந்த ரசனை திறனை இழந்து விட்டார்கள். அவங்க உடலையும் முதல்ல ரசிக்கணும். நம்ம உடல் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி அசிங்கமாக இருக்கக்கூடாது, தொப்பையோடு இருக்கக்கூடாது. தொப்பையோடு இருந்தாலும் அவங்க அதை பற்றி கவலை இல்லை. அது காரணம் என்னென்னா, அவங்ககிட்ட ரசனை திறன் இல்லை. ரசனை திறன் இருந்திருந்தால் தொப்பையோடு இருக்கிற அந்த உடம்பை அவங்களால சகிச்சிக்க முடியாது. அவங்கவுங்க உடலையே அவங்கவுங்க ரசிக்கணும், ரசித்து வாழணும். நம்ம உடம்பு இப்படி தான் இருக்கணும், கட்ஸ் இருக்கணும், நல்லா உறுதியாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், நல்லா படிக்கட்டு மாதிரி வயிறு இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கணும். ரசிக்காதனால தான் ரசனை திறனை மனித உயிர்கள் இழந்து விட்டார்கள், மக்கள் இழந்து விட்டார்கள். அதனால தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் குண்டாக இருக்காங்க, தொப்பையோடு இருக்காங்க, ஊழச்சதையோடு இருக்காங்க, அழகாக இல்லை. அதாவது சில விஷயத்த மாற்ற முடியும், சில விஷயத்த மாற்ற முடியாது. ஸோ இப்போ தலை வழுக்க விழுந்துருச்சு, அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உடம்பு தொப்பை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை மாற்றலாம், உடற்பயிற்சி செஞ்சு மாற்றிடலாம். உடற்பயிற்சி செஞ்சு உங்களுக்கு வழுக்க தலையில் முடியை வளர்க்க முடியாது. வழுக்க தலை விழுந்துருச்சுனாக்கா, அந்த வழுக்க தலையில் முடி வளர்க்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி செஞ்சால் போதும் அப்படின்னா இங்கே யாருக்குமே வழுக்க தலையே இருக்காது. ஆனால் நீங்கள் உங்கள் தொப்பையை குறைக்கலாம். உடற்பயிற்சி செஞ்சு உங்கள் தொப்பையை குறைச்சி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆணழகனாவோ பெண்ணழகியாவோ மாறலாம். ஆக எதை மாற்ற முடியுமோ அதை நம்ம மாற்றணும். ஒருத்தருக்கு தலையில் முடி இல்லை அதனால் அவர் அழகாக இல்லை அப்படின்னு அதனால தான் அவர் அழகாக இல்லை அப்படி சொல்ல முடியாது. தலையில் முடி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய உடலில் உறுதி இருக்கிறது, 6 பேக் வச்சுருக்காரு அப்படின்னா அவருடைய அழகு கூடி விடுகிறது. தலையில் முடி இல்லை என்றாலும் அவர் அழகாக இருக்கிறார். அந்த மாதிரி ரசித்து வாழ கற்றுக்குங்க. அப்போ தான் வாழ்க்கை அழகாக இருக்கும். மற்றவங்க பார்வைக்கு நாம் அழகாக வாழணும். அப்போ நேர்மையாக வாழணும், கொள்கைக்காக வாழணும், நேர்மைக்காக வாழணும், ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, கமிஷன் அடிக்கக்கூடாது, பொய் அது மாதிரி பிறருக்கு இடையூறாக வாழக்கூடாது. நிறைய விஷயம் இருக்குது. ஒருத்தர் அந்த ரசனை திறனை மீட்டெடுக்கணும். ரசனை திறனே மக்களுக்கு இல்லை. நிறைய பேர்த்துக்கு ரசனை திறனை இழந்து விட்டார்கள். செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் ரசித்து செய்யணும்.